ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ ஜூலை 11 and 12 கார்த்திக் பேலஸில் போட்ட ஸ்டால் ரொம்பவே சூப்பராக வந்து எங்களுக்கு சேல் ஆகி இப்போ முடிச்சுட்டு எங்களுக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. ப்ராடக்ட் சேலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எங்ககிட்ட அன்பாக பேசுறதா இருக்கட்டும், எங்கள் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக பாசமாக பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது இந்த ஸ்டால் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம இவங்கெல்லாம் வந்திருக்காங்க நம்ம கூட சேர்ந்து. சரி, அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கும் அதே சேம் பாண்டியன் ஹோட்டல், மதுரை பாண்டியன் ஹோட்டல் தான், குன்றத்தூர்ல தான் இருக்கு. அங்கதான் வந்திருக்கோம். சரி, சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர டயர்டு, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நின்றுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சா. அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த டயர்டு எங்களுக்கு வந்து இப்பதான் தெரியுது. எல்லாரும் கூட பேசும்போது அந்த டயர்ட் பெருசா தெரியல. இப்போ அப்படியே ஜாலியாக சாப்பிடணுட்டோம். அங்கே பாருங்க, ஒருத்தவங்க வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. என்னமா சாப்பிட்ற? முட்டை தோசை. முட்டை தோசை. முட்டை தோசை, சாம்பார், கறி குழம்புலாம் கொடுத்தாங்க. அப்போ நீங்க என்ன சாப்பிட்றீங்க? பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, கலக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு. செம பசி. பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நம்ம ஹோம் ஃபுட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தனால நல்லா செரிச்சிருச்சு. இப்போ செம்மையாக பசிக்குது. அப்படியே சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, ஆம்லெட்டு எல்லாமே சொல்லியிருக்கோம். ஜாலியாக அப்படியே சாப்பிட போகிறோம். இங்கே இவர் வந்து டபுள் ஆம்லெட் இருக்காரு, ஆனியன் ஆம்லெட்டு. இங்கே பாருங்க, தம்பி கிஷோர் தான் வீடியோ எடுக்கிறாப்ல. அக்கா, யாருக்கு ஆனியன் ஆம்லெட்? சரி விடுங்க, நம்ம புதுவித கலக்கி நாங்க வந்து சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. முட்டை. ஓகே கேஸ், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்ன வருது பார்க்கலாம். நல்லா இருக்கா? ஓகே தான், சூப்பரா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. பாருங்க, சாம்பாரையும் ஊத்துறாங்க, மேல குருமாவையும் ஊத்துறாங்க. அங்க ஊத்துக்கா. இருங்க, சாம்பாரும் குருமாவையும் மிக்ஸ் அடிச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்தநாள் வரப்போகிறது. 11 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1 hourல வருஷம் பர்த்டே. அப்படியே நம்ம வந்து அவளுக்கு பர்த்டே விஷ் பண்றது எல்லாமே அப்படியே பார்ப்போம். சரிங்களா? ஆமா, உங்களோட வாழ்த்துக்களை வந்து அவளுக்கும் சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே. எங்களுக்கு வந்து எக்ஸைட்டடா இருக்கு அவளோட பர்த்டே அப்படின்னு. ஆமா, இல்ல பர்த்டேனாலே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அந்த டே. எப்பயுமே ஸ்பெஷல் தான். வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ஏஞ்சல்ஸ்க்கு தான் முதல் பர்த்டே. எப்பயுமே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் நம்ம வீட்டில். அப்புறம் எனக்கு, அப்புறம் அம்மாக்கு, அப்புறம் ஜெய்க்கு, அப்புறம் அப்பாவுக்கு வரும். ஸோ நாளைக்கு என்ன தெரியுமா ஸ்பெஷலு? அம்மாவுக்கு முடிஞ்ச மறுநாளே வந்து அக்கா செப்டம்பர் 7. இவளுக்கு செப்டம்பர் 7. அம்மாவுக்கு 6, அக்காக்கு 7. தங்கச்சி 2வது பிறந்திருக்காங்க. அதுதான். ஓகே, என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு அப்படியே பார்க்கலாம். ரொம்ப ஸ்டாலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்டால் போடலான்னு பிளான் பண்ணி தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போடலானோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எங்கள் ஆர்கனைசர்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ பார்த்துட்டு சொல்கிறோம். சரிங்களா? மதுரைக்கு வாங்க, கோயம்புத்தூருக்கு வாங்க, நிறைய பேர் கூப்பிடுறீங்க. அவ்வளோ தூரம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அதனால சென்னைனா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கு. கண்டிப்பாக அதுவும் பிளான் பண்ணலாம் பெரிய லெவலில். சரிங்களா? இதில் என்னன்னா, நம்மளோட தொக்கெல்லாம் நேற்றுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தொக்கை எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆமா, பொடி வெரைட்டிஸ் மொத்தம் காலி ஆயிடுச்சு. சத்துமாவு காலி ஆயிடுச்சு, வெயிட் லாஸ் காலி ஆயிடுச்சு, பிரண்ட பொடி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒண்ணு கேட்டுட்டே இருந்தாங்களே, என்ன இட்லி பொடி முக்கியமா இட்லி பொடி. உங்க இட்லி பொடிக்காக தான் வந்தேன். இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்கிட்டு போனாங்க, சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து 6 இருந்துச்சு, 6 அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது தெரியுமா? காசு கொடுக்கறது 2வது தான், ஆனா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது எவ்வளவு. வெயிட் லாஸ் மிக்ஸ்லாம் நாங்க இல்லன்னே சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபுல்லா வந்தோடனே காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சேல் சூப்பரா போச்சு. ஹெல்த் மிக்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரை நட்ஸ் ஆடட் எல்லாமே சூப்பரா சேல் பண்ணீங்க. நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாலே வந்து இந்த அளவுக்கு நாங்க வந்து சூப்பரா நடத்தி முடிப்போன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, சில்லி சிக்கன் வந்திருக்கு. எப்படி இருக்குடா? சாப்பிட்டு ஆம்லெட் சூப்பரா இருக்கு. சில்லி சிக்கன் ஓகே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சரி, நீ கிஷோர் நீ சாப்பிடு வா. கிஷோர் நான் காட்டுறேன் இருங்க. அப்படியே கிஷோருக்கு நாங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணா. நேற்று முந்தானத்துக்கு நைட்டு சே தம்பிலாம் அப்படி சொல்லிடல. அவன் வந்து நாங்கள் முந்தானத்து நைட்டு ஒரு 12 மணி போல தான் அவனை கூப்பிட்டோம். தம்பி வரியாப்பா, இங்க நம்ம ஸ்டால் போட போறோன்னு
கொஞ்சம் கூட யோசிக்கல. நேற்று காலையில் 7 மணிக்கெலாம் வந்து நின்ட்டான். ஸோ அவன் தான் வந்து எழுப்பினான். ஆமாம், நானும் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். அவர் கரெக்டாக வந்து எழுப்பினாரு. சூப்பராக வந்தாச்சு. ஓகே, தேங்க்ஸ் கிஷோர். சிறப்பா முடிச்சோம் அப்படி சொன்னது இல்ல, எப்பயுமே ஓகே, இனி கை சரியாயிடுச்சாப்பா? உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரியாயிடுச்சா? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வந்து செல்வி மேடம் கிட்ட சொல்லி கிஷோரோட வேலைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் அப்படியே ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. எனக்கு போதும்பா. இன்ஃபோசிஸ் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? அவங்க கிட்ட தான் பேசணும். இல்ல சாப்பிடுற பிஸில இருக்காங்க. ஓகே, சாப்பிட்டோம். எனக்கு போதும், இருக்கிறத நான் சாப்பிடுவேன். சுகன்யா அக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னும் சாப்பிடவே இல்லையே. இல்ல, நீ சாப்பிடுறதுல எப்படி இருக்குன்னு கேக்குறேன். சாப்பிட்ட கலக்கி நல்லா இருக்கா? ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்பா கேக்குறா சில்லி சிக்கன்மா. ஹாப்பி டின்னர் டேட். கிஷோர் பெரியப்பா காய்ஸ், சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. ரொம்ப 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 டயர்டாக வந்து அப்படியே என்ன இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாரும் வந்து விஷ் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்றீங்களா? கொஞ்சம் கூட புச்சமே இல்லடா. 2 மினிட்ஸ் இருக்கு, சீக்கிரம் வந்து விஷ் பண்ணுங்க. ஐயோ, மைக் எல்லாம் கேட்டு அவங்களே வாங்கி மாட்டிக்கிறாங்க. இந்தாங்க எனக்கு விஷ் பண்ண போறீங்கன்ட்டு. ஏன்டா ஜெய், உன் தங்கச்சி கொஞ்சம் கூட புச்சமே இல்லடா. சோத்த நாய் கூட்டிட்டு வந்தீங்க. ஏய், ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருக்கு. சிட் டவுன், சிட் டவுன். அருமையா இருக்கறப்பா. இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? இவன் தான் ஹீரோ மாதிரி இருக்கான். நான் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஏங்க, I'm waiting for your wishes guys. இந்த மாதிரி யாரும் பர்த்டே விஷ் வாங்கியிருக்க மாட்டாங்க. உலகாலேயே பெரிய பர்த்டே தான். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. எல்லாம் கரெக்டா விஷ் பண்றீங்க. கைஸ், வேலன்குடியில் பார்த்தீங்கன்னா டப்பாவும் இருக்கு. நாங்கள் ஸ்டால் போனதுல வீட்டை மறந்துட்டோம். அதனால அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துல அக்காவுடைய பிறந்த நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. 22 வயசு ஆக போகுது. எங்க அக்காவுக்கு வந்து 22 year old. எங்க அக்கா வந்து என்னடா இன்ஸ்டால்மென்ட்ல வருது. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Thank you. முதல்ல விஷ் பண்ணேன். முதல்ல விஷ் பண்ணிட்டாங்கப்பா. அண்ணா, அக்கா நீ விஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து உங்க எல்லாருக்குமே நான் gift வாங்கி வச்சிருக்கேன். சரி சரி. ஆமா, என் பர்த்டேக்கு வந்து அக்காவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இனிய பிறந்த வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. Thank you. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. Thank you. வர்ஷா, நீ அழகா பிறந்துட்டியே. அழகா நீ பிறந்துட்டியே வர்ஷா. நான் வந்து என்னுடைய பிறந்த நாள் அதுமா உங்க எல்லாருக்கும் gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே வந்து தனி. ஏய் பாண்டா குட்டி, ஏய் சூப்பரா இருக்கு குட்டி பாண்டா. வாவ், பத்தியா? சூப்பர் சூப்பர். Thank you. வாழ்த்துக்கள். Thank you. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. Thank you. Cute. ஹேப்பி பர்த்டே. Thank you. லாடி எடுத்து போட முடியலனாலும் ஏதோ என்னால முடிஞ்சது. Thank you. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, எங்க அண்ணன் குட்டி பொம்மை வாங்கி கொடுத்துருக்கான். நான் ரூம்ல வச்சுப்பேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சுப்பேன். சத்தியமா அப்படிதான் சொன்னா. குட்டி பாண்டா கியூட்டா இருக்கு. சரி, நான் உங்க எல்லாருக்கும் gift வாங்கி வச்சிருக்கேன். நான் எடுத்து வந்து தரவா? அப்பா கார்ல ஒரு கேக் வெட்ட போறேன். குடு. அதோ சரி, அப்ப நான் நாளைக்கு தரேன் உங்க எல்லாருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே गाइस, வர்ஷா பேசு. ஹலோ गाइस, வெல்கம் பேக்.